நமஸ்காரம். தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பண்டிகை. பண்டிகை என்பது நம்முடைய சனாதன தர்மத்தின் ஒரு முக்கியமான தூண். அனைவரும் ஒன்று கூடவும், புத்தாடை புனையவும், உயர்ந்த உணவை உண்ணவும், எல்லாவற்றுக்கும் மேலாக பகவானுக்கு சிறப்பான ஆராதனத்தை செய்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளவும், இதெல்லாம் பண்டிகைக்கு இன்றியமையாதது. இல்லத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்று கூடவும், சிறியவர்களும் பெரியவர்களும் பிரிந்து சென்றவர்களும் கூட இருப்பவர்களும் ஒருத்தருக்கொருத்தர் சந்தித்துக் கொண்டு குசலம் விசாரித்துக் கொள்ளவும், நமக்கிடையே இருக்கும் எத்தனையோ விருப்பு வெறுப்புகளை துறந்து ஆசையோடு உறவினர்களோடும் உற்றார்களோடும் பழகவும் பண்டிகைகள் உதவுகின்றன. நம்முடைய பண்டைய கலாச்சாரம், பாரத பண்பாடு இவற்றை நம் மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் புரிய வைப்பதற்கும் பண்டிகைகளே உதவுகின்றன. நம் நாட்டில் பண்டிகைகள் அதிகம்தான். ஏன் ஒரு குறை கூட கூறுவதுண்டு. இந்த நாட்டில் இருக்கும் அரசாங்க விடுமுறைகள் பல நாட்கள். இவ்வளவு தூரம் மற்ற நாடுகளில் கிடையாது. அதனால் இங்கே உற்பத்தியே குறைந்து போகிறது. தொழிற்சாலைகள் எல்லாம் பல நாட்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மக்கள் எல்லாம் ஓய்வெடுக்கின்றனர் என்று கூட சொல்லுவதுண்டு. அதில் பல நாட்கள் இப்போது குறைந்து விட்டன. ஆனாலும் இந்த பண்டிகைகள் கண்டிப்பாக தேவை. உழைத்து சம்பாதிப்பதற்கு மட்டுமோ, உற்பத்தியை பெருக்குவதற்கு மட்டுமோ மனிதன் இல்லை. அவன் மனிதன். ஆகவே சிந்திப்பதற்கும், ஆசாபாசங்களை பகிர்ந்து கொள்ளுவதற்கும், விட்டு கொடுத்து வாழ்வதற்கும், பெரியோர்களை மதிக்கவும் இதற்குத்தான் மனிதன். ஆகவே இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதும் அதில் அனைவரும் பங்கு கொள்வதும் இந்த பண்பாட்டின் மிக முக்கியமான அங்கம். தீபாவளி என்று சொல்லுகிறோம். தீபம் என்னும் வடமொழி சொல்லுக்கு தீபயதி பிரகாசப்படுத்துகிறது, விளக்குகிறது என்று பொருள். ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். அந்த விளக்குங்கிற சொல்லுக்கு பொருள், தீபம்ங்கிற சொல்லுக்கு பொருளை கொண்டே இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். தீபம் தன்னையும் பிறரையும் பிரகாசப்படுத்தும். ஒரு விளக்கேற்றி வைத்தால் அது தன்னை சுற்றியுள்ள எல்லாரையும் காட்டும். விளக்கை பார்ப்பதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஆக தன்னைத்தானேயும் விளக்கிக் கொள்ளும், தன்னை சுற்றியிருக்கும் அனைவரையும் விளக்கமாக காட்டும். இதை பார்த்துத்தான் மனிதன் முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தானும் அறிவு பெற வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அறிவை புகட்ட வேண்டும், ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். உலகத்தில் எங்கும் ஆனந்தம் உள்ளது. நம்முடைய கண்களுக்கு அது பட வேண்டும். துக்கமே படக்கூடாது. அப்ப எங்கெங்கோ மறைந்திருக்கும் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்மோட கூட பழகுபவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆனந்தம் எங்கிருந்து வரும்? பகவத் பக்தியிலிருந்து. பெருமானை பற்றி நிரம்ப தெரிந்து கொண்டால் ஞானம் வளர்கிறது. அந்த ஞானத்தையே மற்ற பேருக்கு கொடுத்தால் அவர்கள் ஞானமும் வளரும், ஆனந்தமும் மிகும். ஆகவே ஒரு விளக்கு தன்னையும் பிரகாசப்படுத்தி தன்னை சுற்றி உள்ளதையும் பிரகாசப்படுத்துகிறா போலே மனிதன் தானும் அறிவு பெற்று தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். தானும் மகிழ்ச்சி அடைந்து தன் சம்பந்தத்தால், தன் தொடர்பாலே தன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழும்படி செய்ய வேண்டும். தமிழில் உள்ள விளக்கு எனும் சொல்லுக்கு இப்படி பொருள். விளக்கமாக சொன்னார் என்றால் விவரித்து சொன்னார், நன்கு புரியும்படி சொன்னார் என்றுதானே பொருள்படும்.
அப்ப விளக்குன்னு சொன்னாலே நமக்கு மேலும் மேலும் புரிய வைக்கிறது, உண்மையை தெரிவிக்கிறது. ஏன்? இருட்டில் உண்மை புரியாது. விளக்கேற்றி வைத்தால் இருள் விலகும். அஞ்ஞானம், அறிவின்மைங்கிற இருள் விலகும். விலகினால் ஞானம் சிறந்ததாக ஒளிவிடும். அதனால விளக்கு என்னும் சொல்லுக்கு விவரித்தல், விளக்கமாக கூறுதல் என்று பொருள் இருக்கவே இருக்கிறது. விளக்கு என்னும் சொல்லுக்கு இதோ திரி போட்டு நெய் சேர்த்து விளக்கேற்றி வைத்தால் எரியும் அகல் விளக்கு, வெங்கல விளக்கு, ஆனை விளக்கு, திரி விளக்கு, எத்தனையோ விதங்கள். அந்த விளக்கு என்னும் பொருளையும் இது குறிக்கும். மற்றொன்று விளங்குதல் என்றால் நன்ன விளங்கி இருக்கிறது, வளமாக இருக்கிறது, வளர்ந்திருக்கிறதுன்னு பொருள். விளங்கவே இல்லை அப்படின்னால் அது வளரவில்லை, தாழ்ந்து போய்விட்டதுன்னு பொருள். அப்ப விளங்கிற்றா, நன்றாக விளங்குகிறதா என்றால் அது மேன்மேலும் செழிப்பாக இருக்கிறதா என்றும் பொருள். அச்செழிப்பாக இருத்தல், விவரமாக புரிந்து கொள்ளுதல், விளக்கை போல் இருத்தல், தன்னையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு பிறரையும் பிரகாசப்படுத்துதல், தான் ஆனந்தம் மகிழ்ச்சி எய்தி பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தல், இப்படி எத்தனை பொருள் தீப விளக்கு எனும் சொல்லுக்கு. அது ஒரு விளக்குக்கே, ஒரு தீபத்துக்கே இவ்வளவு பொருள் இருக்குமானால், ஆவளி என்றால் வரிசை, தீபாவளி என்றால் விளக்குகளின் வரிசை. நமக்கு அறிவும் ஆற்றலும் உள்ளது. அதை கொண்டு பக்தி என்பதை சேர்த்து விட்டோமானால் அது தானே ஆனந்தமாக மலர்ந்துவிடும். வெறும் அறிவு ஆற்றலும் ஆனந்தத்தை கொடுக்காது. சிநேகம், அன்பு, அவா, பக்தி இது இருந்துதானால் தான் அது ஆனந்தமாக மாறும். இந்த கருத்துக்களை தெரிவிக்கத்தான் ஒரு அகல் விளக்கு, அதில் திரி, அதில் நெய், அது விளக்கேற்றுகிறோம். அந்த விளக்கின் வரிசை, அந்த வரிசையை பார்க்க பார்க்க உள்ளம் பூரிக்கிறது, ஆனந்தம் பெருகுகிறது. அவ்வானந்தம் இந்த தீபாவளியின் அந்நாளிலே பெருமானுடைய அருளால் அனைவருடைய இல்லத்திலும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.